Hi, all of you. Welcome to Shanmugam IAS Academy. Today we are going to see about a new topic that is about Quad Summit. ஸோ குவாட் சமிட் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். குவாடுக்கும் இந்தியாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வாட் இஸ் திஸ் குவாடிலேட்டர் செக்யூரிட்டி டைலாக். ஸோ குவாடிலேட்டர் செக்யூரிட்டி டைலாக் அப்படிங்கிறது என்னென்னா, இந்தோ ஸ்பெசிஃபிக் ரீஜியனில் சைனாவோட ஆக்குபேஷன் அதிகமாகிட்டே போகுது. அந்த ஆக்குபேஷனை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்ஃபார்மல் ஸ்ட்ராட்டஜிக் டைலாக் ஹேஸ் ஹேப்பன் பிட்வீன் த கண்ட்ரீஸ் லைக் இந்தியா, யூஎஸ்ஏ, ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, ஃப்ரீ, ஓப்பன் அண்ட் ப்ராஸ்பரஸ் இண்டோ பெசிஃபிக் ரீஜனை க்ரியேட் பண்ணும். இட் ஷுட் அவாய்ட் த த்ரெட்டன் ஆஃப் சைனா. ஸோ சைனாவோட த்ரெட்டனிங் வந்து அதிகமாக இருக்குது இண்டோ ஸ்பெசிஃபிக் ரீஜனில். ஸோ இதை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 4 கண்ட்ரி ஒன்றா ஜாயின் பண்ணி தே ஹாவ் ஃபார்ம்ட் அ ஸ்ட்ராட்டஜிக் டைலாக். ஸோ என்னென்ன பண்ணுறாங்க சைனா? ஸோ தே ஆர் ஆக்குபையிங் மெனி ரீஜியன்ஸ், அதாவது மேரிடைம் ரீஜியன்ஸை ஆக்குபை பண்ணுறாங்க. அவங்களோட ட்ரேடை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு பிலிப்பைன்ஸ் கூட கான்ஃப்ளிக்ட் இருக்குது. மெனி கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் டிஸ்பியூட்ஸ் ஆர் கிரியேட்டட் பை சைனா இஸ் ஸ்டில் தேர். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. ஓல் இண்டோ பெசிஃபிக் ரீஜனை அவங்க ஆக்குபை பண்ணி அவங்க மட்டுமே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் தே ஹாவ் ஃபார்ம் திஸ் குவாட். பேக் ட்ராப் ஆஃப் குவாட். ஸோ சைனாவோட யூனிலேட்ரல் கிளைம் ஆன் 9 லைன் இன் த சவுத் சைனா சி ஹேஸ் இன்க்ரீஸ்ட் ரேப்பிட்லி. ஸோ சவுத் சைனா சி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், சைனா கீழே இருக்குது, அதாவது பிலிப்பைன்ஸ் பக்கத்தில். ஸோ இந்த இடத்த அவங்க வந்து ஆக்குபை பண்ணணும். அங்கேருந்து ஆக்குபை பண்ணால் நம்ம டைரெக்டாக வெஸ்டர்ன் ஸ்பெசிஃபிக் இண்டோ பெசிஃபிக் ரீஜன்லேருந்து வெஸ்டர்ன் ஏரியாஸ்லாம் நம்ம போகலாம். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் கூட்ஸை வந்து வி கேன் செல் இட் அவுட் அப்படின்னு அவங்க ஒரு ஐடியா பண்ணுறாங்க. இது யாருக்கு தெரிய வருதுன்னா, ஜப்பானுக்கு தெரிய வருது. ஜப்பானுக்கும் சைனாக்கும் ஏற்கனவே பிரச்சனை. ஸோ ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் ஹேஸ் ஐடென்டிஃபைட் திஸ். அவர் பேர் என்னென்னா பிரைம் மினிஸ்டர் ஷின்சோ ஏப். 2007 அவர் கண்டுபிடிச்சிடுறாரு, சைனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக நம்ம இதை வந்து தடுக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு மேஜர் டயலாக்கை ஃபார்ம் பண்ணணும். எந்தெந்த கண்ட்ரிஸ் சைனாவோட ஃபைட் பண்ணுறாங்க, எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கு சைனாவோட ப்ராப்ளம் இருக்குது, அந்த கண்ட்ரியெலாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கண்ட்ரியெல்லாம் ஒன்றா சேரி சைனாவோட ஆதிக்கத்தை கம்மி பண்ணு. ஸோ இப்படி தான் டிஸ்பியூட் ரெசல்யூஷனை அவர் கொண்டு வர்றாரு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்னா, ஹி ஆஸ்க்டு ஆஸ்திரேலியாவை கூப்பிட்றாரு, நீங்கள் வாங்க, சைனாவோட ஆக்குபேஷன் அதிகமாகிட்டே போகுது, உங்கள் கண்ட்ரியில் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் கொண்டு போய் விற்க முடியாது. ஸோ நம்ம சைனாவோட டாமினேஷன் அண்ட் ஆக்குபேஷனை கம்மி பண்ணணும், அதனால் நீங்கள் வந்து சேருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஆஸ்திரேலியா அவங்க கூட போய் சேரல. என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே சைனாக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நிறையா ட்ரேட் பாலிசிஸ் இருக்குது. அந்த பாலிசிஸ் தாண்டி அவங்களால வர முடியல. நீங்கள் வெளியே போனீங்கன்னா நான் உங்களோட ப்ரெஷர் அதிகப்படுத்தணும்னு சைனா ஆஸ்திரேலியாவை பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2007 ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் ஷின்சோ ஏப் கூப்பிடும்போது ஆஸ்திரேலியா வரல. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட்? டிசம்பர் 2012 மறுபடியும் ஷின்சோ ஏப் வராரு. மறுபடியும் இந்த ஐடியாவை கொண்டு வந்து என்ன சொல்கிறாரு, நம்ம தான் ஏசியாவில் டெமோக்ராட்டிக் செக்யூரிட்டி டைமண்டாக இருக்கணும். ஸோ அதனால் பெரிய கண்ட்ரிஸ் லைக் ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான் அண்ட் யூஎஸ், நீங்களாம் வாங்க, நம்ம ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறோம், இந்தியன் ஓஷன் டு வெஸ்டர்ன் பெசிஃபிக் வரைக்கும் நம்ம போய் ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம், ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பை நம்ம போய் கட்டி காப்பாற்ற போகிறோம்னு சொல்கிறார். ஸோ இன் நவம்பர் 2017 என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் சேர்ந்துட்டாங்க ஒன்றா, இந்தியா, யூஎஸ், ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான். ஒரு ஷேப் கொடுத்துட்டு அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, குவாடுன்னு பேர் வைக்கிறாங்க. குவாட்னா 4. ஸோ பைலேட்ரல், மல்டிலேட்ரல், ட்ரைலேட்ரல்னு நம்ம படிச்சிருக்கோம். மல்டினா நிறையா, பைனா 2, ட்ரைனா 3. ஸோ இங்கே குவாட் அப்படிங்கிறது 4. ஸோ இந்த 4 கண்ட்ரியும் சேர்ந்து வி ஆர் கோயிங் டு ரெடியூஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சைனா, எஸ்பெஷலி சைனா. ஏன்னா சைனா தான் அதிகமான பிரச்சனை அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. குவாட் இஸ் கிரிட்டிசைஸ்ட் பை சைனா. ஸோ நீங்கள் குவாடுன்னு ஒரு பேர் வச்சு என்ன எதுக்குறீங்களா, இருங்க நான் உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறேன்னு சொல்லி அவர் ஒரு பேர் வைக்கிறார். யார்? சைனாவோட பிரைம் மினிஸ்டர். என்னென்னு வைக்கிறாரு, நேட்டோன்னு வைக்கிறார், நார்தர்ன் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஸோ நீங்கள் ஒரு 2.0, ஸோ கோவிட் மாதிரி நீங்கள் ஒரு 2.0, நார்தர்ன் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனோட ஒரு 2.1 சொல்கிறாரு. நேட்டோங்கிறது ஏற்கனவே இருந்திருக்கு எங்கன்னா, கோல்டு வார் அப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ while studying history you got to know that the cold war has happened in the region of northern atlantic region, so in which to reduce the occupation of Russia and other big countries they have formed this NATO, northern atlantic treaty organization. ஒரு கண்ட்ரியை வந்து ஒரு பெரிய கண்ட்ரியோட டாமினேஷன் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக they have formed this alliance in the northern atlantic. ஸோ லைக்வைஸ் நீங்கள் இந்தோ ஸ்பெசிஃபிக் ரீஜனில் ஃபார்ம் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்களோட 2.0 வெர்ஷன் சொல்லி ஒரு ஏஷியன் வெர்ஷன் அவர் பேர் வைக்கிறார். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இந்தியா அண்டர் குவாட் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்தியாவுக்கு ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. சைனா வந்து நம்ம ஒரு செக்மேட் இங்கே வந்து கிரியேட் பண்ணலாம். எப்படின்னா, சைனாவோட ப்ராடக்ட், ஹியூஜ் சங்க் ஆஃப் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் கோயிங் டு தி இந்தியன் ஓஷன் ரீஜன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஃபிட்டபிள் ரீஜனாக இந்தியன் ஓஷன் ரீஜன் இருக்குது. ஸோ இந்தியன் ஓஷன் ரீஜனில் நமக்கு பங்கு இருக்குது. நம்மளோட
பேர் தான் அந்த ஓஷனுக்கே இருக்குது. நம்மளோட சி பவுண்ட்ரி அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ சைனீஸோட அக்ரெஷனை வந்து பார்டரில் நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா we can டேக் ஆக்ஷன்ஸ். ஏன்னா இந்தியா ஒரு டாமினன்ட் கண்ட்ரி அந்த இடத்துல. ஸோ இந்தியாவுக்கு கான்டினென்டல் ஸ்பேஸும் பிரச்சனை இருக்குது. கான்டினென்டல் ஸ்பேஸ்னால் நமக்கு தெரியும், கான்டினென்டல் ஸ்பேஸுங்கிறது அப்பர் ரீஜன் ஆஃப் இந்தியா. ஹிமாலயன் ரீஜனில் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது சைனாக்கும் இந்தியாவுக்கும். அதே மாதிரி காஷ்மீர் ரீஜனில் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது சைனாக்கும் பாகிஸ்தானும். ஸோ நம்ம வந்து பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு போயிடலாம், இப்போ விட்டுட்டு இங்கே வந்துடலாம், பிரச்சனை இல்லாத இடத்துக்கு வரலாம். அங்கே நமக்கு பவுண்ட்ரி அதிகமாக இருக்குது. அந்த ஸ்பியர் பேர் தான் மேரிடைம் ஸ்பியர். ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் த கான்டினென்டல் ஸ்பியர் அண்ட் த மேரிடைம் ஸ்பியர். ஸோ கான்டினென்டல் ஸ்பியரில் நீங்கள் ஒரு பிரச்சனை பண்ணிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், மேரிடைம் ஸ்பியரில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுப்பேன், அதனால் நீங்கள் என்ன மறுபடியும் டார்ச்சர் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு நட் கிராக் லைக் சுச்சுவேஷன் which is going to be created by India over there, the place called Indo-Pacific region. So emerging as a net security provider. So European countries, many European countries are coming forward to engage with a strategic relationship with the countries over there in the Indo-Pacific region. So Indo-Pacific region இருக்கக்கூடிய countries கூட யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இந்தோ சென்ட்ரலில் நம்ம தான் இருக்கோம், நம்ம வந்து அந்த இந்தியன் சப்கான்டினென்ட்டே அங்கே இருக்குது. ஸோ இந்தியா வந்து they can take any kind of actions regarding that the problems happens in the Indo-Pacific region. So problems like rescue or anti-piracy operations. ஸோ ஏதாவது பைரசி நடக்குதா, ஏதாவது பிரச்சனை நடக்குதா, யாராவது யார் கூடயாவது சண்டை போடுறாங்களா, யாராவது ஒருத்தங்களை டாமினேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம போய் அங்கே தலைமை தாங்கி அந்த பிரச்சனை முடிச்சு வைக்கலாம். அப்படி முடிச்சு வச்சோம்னா குளோபல் சூப்பர் பவராக நமக்கு வரக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. எப்படி யூஎஸ் வந்து எங்கே பிரச்சனை நடந்தாலும் முதலாளாக வந்து தலை விட்டுறாங்க, ஃபஸ்ட்டாக வந்து தலை வச்சுட்டு they will be doing, they will be negotiating, they will be solving the problems and they will be becoming some power and unique identity, ஒரு ஐக்கானாக மாறுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி இந்தோ-ஸ்பெசிஃபிக் ரீஜனில் இந்தியா பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு எமர்ஜிங் நேஷன் வரக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இம்பீரியலிஸ்டிக் பாலிசிஸ், இம்பீரியலிஸ்டிக்னா நான் தான் பெருசு, நான் தான் எல்லாமே பண்ணுவேன், என்னை தவிர்த்து யாரும் அங்கே எதுவும் பண்ண முடியாது, இந்த இடம் என்னோடது அப்படிங்கிற மாதிரி they will be doing this thing. சைனா வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை கவ் பண்ணும் அப்படின்னா, இதை கர்டைல் பண்ணும் அப்படின்னா இந்தியா ஹாவ் டு என்கேஜ் வித் த ப்ராப்ளம் அண்ட் சால்வ் இட் அவுட் பை த யூஸ் ஆஃப் குவாட். என் பின்னாடி 3 கண்ட்ரிஸ் இருக்குது, நீ சண்டை போட வந்தீங்கன்னா சண்டை போடுவா, நான் உங்க கூட மட்டும் சண்டை போட மாட்டேன், என் கூட 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து உங்களோட சண்டை போடுவேன் அப்படின்னு இந்தியா சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் த குவாட் அண்ட் திஸ் சமிட் ஹாஸ் பீன் என்டர்ட் இன் மார்ச். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு ஸ்டடி அபவுட் த international relations and the organizations. So with this we wind up this session. Thank you for watching and thank you.